அதுக்கப்புறமா காலையில எழுந்த உடனே எல்லாருக்குமே பெரிய அதிர்ச்சியா இருந்தது. ஜனநாயகத்தோட முழு படமும் வந்து ரிலீஸ் ஆயிருச்சு அப்படின்னு. ஃபர்ஸ்ட்டு நான் ஒரு விஷயத்த இங்க வந்து மென்ஷன் பண்ணிடுறேன். எனக்கு தெரிஞ்சு விஜய் ரசிகர்கள், டிவிகே தொண்டர்கள் ஜனநாயகன் படம் எங்க ரிலீஸ் ஆயிருக்கு, எப்படியாவது தேடி பார்த்துடலான்னு சொல்லி கண்டிப்பா தேடி இருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா Instagram, Facebook எல்லாத்துலயுமே அவங்க தான் வந்து முன்னாடி சொல்லிட்டு இருக்காங்க. தயவு செஞ்சு இத எங்கேயும் ஸ்ப்ரெட் பண்ணிறாதீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. ஆனா நெறைய பேர் வந்து அந்த காட்சிகள எடுத்து இதுல Instagramலயும், Twitterலயும் போட்டுட்டு இருக்கறதா சொன்னாங்க. பட் நான் எந்த காட்சியுமே பார்க்கல. ஆனா இப்படி போறதுனால என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, இது எல்லா படங்களுக்கும் நடக்கிறது தானே. சில படங்களுக்கு நடந்திருக்கு அப்படின்னும்போது, டக்குன்னு கொஞ்சம் ஃபிளாஷ்பேக் போற மாரி தான் இருக்கு. தலைவா அப்படின்ற ஒரு படம். அந்த படத்த எவ்வளோ முடியுமோ அவ்வளோ மோசமா அந்த படத்த வெளிவர விடாம, முன்னாடியே இணையத்தில வெளியானது, முன்னாடியே ரிலீஸ் ஆனது, நெறைய பிரச்சனைகள் குடுத்து கடைசியில விஜய் அவர்கள் மேடையில கூட சொல்லியிருந்தாரு. ஒரு நல்லா போயிருக்க வேண்டிய படம் தலைவா அப்படின்ற ஒரு மென்ஷனோட தான் அந்த படத்த சொல்லியிருப்பாரு. ரொம்ப மனசுக்கு நெருக்கமான படம் தலைவான்னும் சொல்லியிருப்பாரு. ஸோ அப்படி வந்த படம் தலைவா. பட் அந்த படம் என்ன பண்ணுச்சு அப்படின்னு கேட்கும்போது, ஒரு பெரிய ஹிட் குடுத்தாங்க விஜய் ரசிகர்கள். அதுக்கப்புறமா இப்ப வரைக்குமே விஜயோட கெரியர்ல ரொம்ப முக்கியமான படங்கள்ல தலைவா படம் எப்பவுமே இருக்குங்கிறது மட்டும் மாற்று கருத்து இல்ல. இப்ப அவர் அரசியல் கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா, தலைவால வரக்கூடிய அந்த பாடல்கள் எல்லாமே இப்போ கரெக்ட்டா அவர் கனெக்ட் ஆகுற மாரி, அவ்வளவு ஆப்ட்டா இருக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ எல்லாமே பிளான் பண்ணி பண்ண விஷயங்கள் மாரி தான் இருக்குன்ற மாரி இருந்துச்சு. அப்படி பார்க்கும்போது ஜனநாயகன் படத்த வந்து கலெக்ஷனுக்காக எடுக்கல. ஒரு எலக்ஷனுக்காக எடுத்த படம் தானே. அதனால வந்துட்டு இந்த படம் ரிலீஸ் ஆனதுனால பெரிய ஒண்ணும் கவலை இல்ல. அப்படின்ற மாரி சில பேர் பேசிட்டு இருக்காங்க. பட் எப்படி ரிலீஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறது தான் இங்க முக்கியமா பேசப்பட வேண்டிய விஷயம். அதாவது சென்சார் போர்டுக்கு அனுப்பப்பட்ட அந்த கட்டு தான் ரிலீஸ் ஆயிருக்குங்கிறது, அந்த அந்த ரிலீஸ் ஆன வீடியோட சில ஸ்கிரீன்ஷாட் பார்த்தோம். அதில பார்த்தீங்கன்னா, ஓரமா அதில குறிப்பிடப்பட்டிருக்குது. இந்த மாரி எடிட்டர் வெர்ஷன் அப்படின்ற மாரி குறிப்பிடப்பட்டிருக்கு.